கொடுப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் பழகிட்டு திருப்பி நம்மள நடு ரோட்டுல விட்டுட்டு போறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட உலகம் தான் நம்முடைய உலகம். ஒருவேளை நம்ம படுற கஷ்டத்தை யாருக்கையாவது சொல்லி அழலாம் போல இருக்கும். நம்முடைய இருதயத்தை திறந்து யார்கிட்டயாவது சொன்னா பாரம் குறை என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்களும் நமக்கு ஆறுதல் சொல்லுகிறதுமாறு சொல்லிட்டு பின்னாடி நம்ம நிலையை கண்டு பரியாசம் பண்ணி சிரிக்கிறவர்களாக இருப்பாங்க. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. பாருங்க, சீலோவான் குளத்துல இருந்த அந்த வியாதிஸ்தனை தேடி இயேசு வந்து அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். பலவரிடமா தனக்கு யாராவது சுகம் கொடுக்க மாட்டாங்களா என்று கலங்கி இருந்தவன், நான் வாழ்க்கையில என்னத்துக்கு வாழ்றோன்னு தெரியாம இருந்தவன், அவன் நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருந்தவன அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு அப்படிதான் என்னை தேடி வந்தார். எப்படி அந்த சீலோவான் குளத்திலே வியாதிஸ்தன் படுத்து கிடந்து இருந்தானோ அதே போல என்னை தேடி இயேசு வந்தார். இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற சகோதரி, நான் ஒரு திருநங்கை சகோதரி. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார் தெரியுமா? அநேக பாவத்துல அடிமையா இருந்தேன், அன்புக்கு ஏங்கி கொண்டிருந்தேன். ஒருத்தரை என்னை நேசிக்கவே இல்லை. இந்த உலகத்தாரால கசக்கி தூக்கி குப்பைய போல விசிறி எறியப்பட்டேன், தள்ளப்பட்ட கல்லா இருந்தேன். உறவினர்கள் என்னை அரவணைக்கல, நண்பர்கள் என்னை சேர்த்துக் கொள்ளல, என்னோட பழகினவங்க யாரும் என்னோட அன்பு செலுத்தவில்லை. இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கும் பொழுதுதான் ஏசு என்னை தேடி வந்து அற்புதம் செய்தார். பயங்கர விதமான குடிப்பழக்கம், போதை வஸ்துகளுக்கெல்லாம் அடிமையா இருந்தேன். ஏசு எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலயும் அப்படிப்பட்ட ஒருவேளை குடிப்பழக்கங்கள்ல இருந்து விடுதலையாக முடியாம இருக்கீங்களா? போதை வஸ்துகள்ல இருந்து அடிமையா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பாருங்க, 8 போதை மாத்திரை போடுவேன், 2 நாளெல்லாம் போதையிலே நான் இருப்பேன், சண்டைக்காரியா இருப்பேன், குடிச்சு வெறிக்கிறவளா இருந்தேன். எல்லா போதை வஸ்துகளில் இருந்து தேவன் என்னை தேடி வந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒரு சமயம் வியாதி படுக்கையில விழுந்து போனேன். வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியாம இருந்தேன். டாக்டர்கள் எல்லாம் மறித்து போவேன்னு சொன்னாங்க, உன்னால பிழைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா எல்லா டாக்டருக்கும் மேலான பெரிய டாக்டர் பரம வைத்தியராகி இயேசு என்னை தேடி வந்து எனக்கு அற்புதம் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அப்படியே அற்புதம் செய்வார். எந்த வியாதியா இருக்கட்டும், டாக்டர்கள் முடியாது என்று சொல்லி இருக்கலாம், ஆனா இயேசு நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை, 6 லட்சம் ரூபாய் கடன். அந்த கடன்ல இருந்து வெளியில வர முடியாம நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு நாளும் கண்ணீரின் பாதை. அந்த கடன் தொழிலிருந்து யாராவது என்னை விடுதலை செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்படிதான் இருந்த சூழல்ல என்னை தேடி இயேசு வந்து எனக்கு அற்புதம் செய்தார். 6 லட்சம் ரூபாய் கடன், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா ஏசப்பா அற்புதமா 6 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தோம் பரிபூர்ண விடுதலை தந்தார். நான் சொல்ல வருகிற விஷயம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. ஏசு என் வாழ்க்கையை மாற்றினார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். குடிப்பழக்கத்திலிருந்து, பாவ வழக்கத்திலிருந்து உங்களால விடுதலை பெற முடியவில்லையா? வியாதியிலிருந்து சுகம் பெற முடியவில்லையா? கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக முடியலையா? இன்னைக்கு நான் உங்க முன்னாடி சாட்சியா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தவர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி, தங்கச்சி, அம்மா, சகோதரனே, சகோதரியே, உங்க இருதயத்திலே இயேசுவை கண்ணீரோடு ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. இன்னைக்கு மனம் மாறிடலாம், நாளைக்கு மனம் மாறி மாடலாம் என்று இல்லை. இன்னைக்கே ரட்சணிய நாள். இன்னைக்கே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.